பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஜெயமாய் இருக்கும்படி கர்த்தர் உதவி தருவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 71ஆம் சங்கீதம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கின்றேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரர் இங்கே மிக அழகாக சொல்லுகிறார், ஆண்டவர் என் நோக்கமும் என் நம்பிக்கையுமாய் இருக்கிறார். இந்த நோக்கம், நம்பிக்கை என்கிற வார்த்தைகளுக்கு ஆங்கில வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையும் உறுதியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாரிடத்தில் உறுதியை வைத்திருக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் யாரை நம்புகிறோமோ அவரிடத்திலே தான் நாம் எல்லாவற்றையும் எதிர்பார்ப்போம். நம்முடைய உறுதி எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய அசைவில்லாத நம்பிக்கையை நாம் வைத்திருப்போம். இன்றைக்கு தேவனுடைய மனிதனாகிய சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய நம்பிக்கை, நீர்தான் என்னுடைய உறுதி என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்று இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையாக மாறுவாராக. உங்களை உயர்த்துவதற்கு அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். உங்களை வாழ வைப்பதற்கு அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் விடுதலை பெற, ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட மனிதர்கள் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைக்காதிருங்கள். உங்களை தாயின் கருவிலே உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அவரை நம்புகிறவன் நிச்சயமாக செழிப்பார். அவரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை. அவரை நம்புகிறவர்களுக்கென்று விசேஷித்தமான நன்மைகளை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக மாறுவாராக. ஆண்டவர் உங்களுடைய நோக்கமாக, உறுதியாக அவர் மாறுவாராக. நீங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆண்டவரிடத்தில் இருந்தாக இருக்கட்டும். நீங்கள் செய்ய போகிற கிரியைகள் எல்லாம் கர்த்தரை சார்ந்ததாகவே இருக்கட்டும். ஆசா சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து இந்த ஏராளமான ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தோம். கர்த்தரை சார்ந்து ஒரு மனிதன் நிற்கும் பொழுது அந்த மனிதனை வெட்கப்பட கர்த்தர் விட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து அனுதினமும் வாழுங்கள். இந்த காலை நேரம் நாமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய நோக்கம், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை, நீர்தான் என்னுடைய உறுதி என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, எங்களுடைய நோக்கமும் நம்பிக்கையுமாய் இருக்கிறவரே, இந்த காலை நேரம் எல்லா காரியத்திலேயும் நாங்கள் உம்மேல் நம்பிக்கை வைக்க, உம்மை எங்கள் நோக்கமாய் கொள்ள, உம்மிடத்திலேயே எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம் என்று உறுதியாயிருக்க பரலோகம் கிருபை தந்து நடத்துவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ பிரசன்னத்துக்குள் எங்களை மூடும். இந்த நாளும் எங்களுக்கு ஜெயமாய் மாறட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.